தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வசனங்கள் 7-10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை தம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. என் நெஞ்சத்தில் இறுக்கமான என் அருமை சகோதரிகளே, சகோதரிகளே, இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னையின் நாள். அந்த அன்னையின் நாளில் நம்முடைய வேண்டிய தேவைகளை நாம் மன்றாடி ஜெபிப்போம். நாம் அனைவரும் அன்னையோடு சேர்ந்து ஜெபிப்பது அன்னையே ஆசீர்வதியை வழிநடத்தும். துன்பப்படுவோருக்கு வழிநடத்த வேண்டும் என்றாடுகிறோம். அன்னையே ஆசீர்வதியும் வழிநடத்தும். சமாதானம் இல்லாத குடும்பங்களை ஆஸ்வதியும் அன்னையே ஆசீர்வதியும் வழிநடத்தும். சக்கரை நோயிலிருந்து குணப்படுத்த வேண்டும் என்றார் ஆண்டவரே, அன்னையே ஆசீர்வதியும் வழிநடத்தும். மாரடைப்பால் உள்ளவர்களை ஆஸ்வதியும் ஆண்டவரே, அன்னையே ஆசீர்வதியும் வழிநடத்தும். கண்ணியில் குறைவுபாடு உள்ளவர்களை ஆஸ்வதியும் ஆண்டவரே, அன்னையே ஆசீர்வதியும் வழிநடத்தும். டிபி நோயிலிருந்து குணப்படுத்த வேண்டும் என்றார் ஆண்டவரே, அன்னையே ஆசீர்வதியும் வழிநடத்தும். டெங்கு காய்ச்சல், ஜுரம், மஞ்சக்காமாலை ஆகியோருடைய ஆஸ்வதியும் ஆண்டவரே, தலையில் கட்டி குணம் பெற வேண்டும் என்ற ஆண்டவரே, யூட்ரிஸ் நீர் கட்டி நீங்க வேண்டும் என்ற ஆண்டவரே, கேன்சர் நோயிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்ற ஆண்டவரே, கடன் தொல்லையினால் வாறு சிக்கி தவிப்பவர்களுக்கு கடனை தீர்க்க வழிகாட்ட வேண்டும் என்றார் ஆண்டவரே, தோல் நோயினால் குணப்படுத்த வேண்டும் என்றார் ஆண்டவரே, கை கால் ஊனமுற்றவர்களை ஆஸ்வதியும் ஆண்டவரே, கல்லீரல் பித்தப்பை அணையும் நோயிலிருந்து குணமாக்க வேண்டும் என்றார் ஆண்டவரே, குழந்தை வர வேண்டிய குழந்தை பெற்று தந்துள்ள ஆண்டவரே, வேலை வாய்ப்பு கிடைக்க செய்ய உதவி ஆண்டவரே, நுரையீரல் நீர் கட்டி நீங்கிட வேண்டும் என்றார் ஆண்டவரே, சிறுநீரக பித்தப்பை நோயில் நீக்க வேண்டும் என்றார் ஆண்டவரே, முதுகு தண்டவாளம் குணம் பெற வேண்டும் என்றார் ஆண்டவரே, நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களை ஆஸ்வதியும் ஆண்டவரே, பித்தப்பை கணையும் குணம் பெற வேண்டும் என்றார் ஆண்டவரே, மூளையில் குறை உள்ளவர்களை ஆஸ்வதியும் ஆண்டவரே, அன்பு சகோதரமே, நாம் அன்னையை பார்த்து நாளில் நாம் வேண்டி மன்றாடுவோம். வரம் தரும் ஜெபம். அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயே, அச்சரப்பாக்கம் நல்லாய் குன்றி வீட்டிற்கும் அம்மா, உமது குழந்தைகள் நாங்கள் உண்மையே வணங்குகின்றோம். கடவுளின் அன்னையே தாயே, உண்மையை நாங்கள் பின்பற்றி நம்பிக்கையோடு உம்மை பற்றி கொண்டு வாழ்வில் இறையருளை பெற்றிட நிறையாசி தாரும் அம்மா. பாசத்தோடு எம்மை பாதுகாக்கும் அன்னையே, பரம தந்தையிடம் எமக்காய் பரிந்து பேசும் அம்மா. தீராத நோய்கள் எல்லாம் தீர்ப்பவள் நீரே, நம்பிக்கையோடு வருவோருக்கு ஆறுதல் நீரே. நன்றியால் உன் பாதம் பணிகின்றோம் அம்மா. ஆரோக்கிய தாயே, ஆரோக்கியத்தை மழையாய் பொழிபவரே, நற்சுகத்தையும் மன அமைதியும் நிறைவாய் தாரும் அம்மா. ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்திட, வேலை வாய்ப்பும் வாழ்க்கை தரமும் பெற்றிட திருமகன் இயேசுவிடம் மன்றாடும் தாயே, எங்கள் உழைப்பையும் தொழிலையும் ஆசிர்வதியும் தாயே. எங்களுக்கு போதிய மழையை தந்து விளைச்சலை பெருக்கும் அம்மா. சுப நிகழ்ச்சிகளும் குழந்தை பாக்கியம் கிடைத்திடவும் தயப்புரியும் தாயே. அன்பின் நிறைவே அன்னையே, சமுதாயத்தில் நீதி நேர்மை நிலைத்திடவும் எம்மில் மனிதநேயம் வளர்ந்திடவும் அருள் தாரும். வழியாய் பெற்றுக்கொள்ளும் நன்மைக்கு ஈடாக எம் அயலாரின் துன்பத்தில் துணை நிற்க நல்ல மனதை தாரும். திருமகன் இயேசுவை போல்
கடவுளுக்கு மனிதனுக்கு உகந்தவர்களாய் வாழ வரமருள ஆமேன். விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய்தென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயறிந்து விடுவித்தரலாம். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.